வணக்கம். என்ன மக்களே, என்னடா தம்ப்நெயில்ல தமிழ்நாட்டில் தமிழர்களை காணவில்லை அப்படின்னு போட்ட உடனே என்னம்மா சொல்ற? நான் இருக்கேன், என் சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்காங்க, நீ பாட்டுக்கு யாரையும் காணலன்னு சொல்றியே, நீங்க யோசிக்கலாம். ஆமாங்க, நம்ம எல்லாம் இருக்கோம். ஆனா எங்க இருக்கும், எப்படி இருக்கும், அதை பத்தி யோசிச்சீங்களா? கிணத்த காணமா இல்ல கிணத்து பக்கத்துல இருந்து பம்பு செட்ட காணமா? சத்தியமா கிணத்த தான் காணா. இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொல்ல போற கருத்து சில பேரை கஷ்டப்படுத்தலாம், சில பேரை உற்சாகப்படுத்தலாம், சில பேருக்கு உண்மைத்தன்மையை உணர வைக்கலாம். ஆனா என்னுடைய நோக்கம் யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ காயப்படுத்துறதுக்கோ இல்ல, விழிப்புணர்வு அடைய செய்வதற்காக மட்டும்தாங்க. அதனால இந்த காணொலியை முழுவதும் பார்த்து என்னுடைய கருத்துல உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. எனக்கு என்ன தெரியும்? கேளுடா. தமிழ்நாட்டுல எத்தனை துறைகள் இருக்கு, இதுல எல்லாம் தமிழர்கள் என்னவா இருக்காங்களா இல்லையா? இதாங்க நான் கேக்குறேன். ஒண்ணும் இல்ல, இப்ப சினிமா துறையை எடுத்துக்கோங்க. படத்தை எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ஹீரோ ஹீரோயின் வரைக்கும் 99% பேரு பிற மொழிக்காரங்க தான் இருக்காங்க. இதுல தமிழ் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, தமிழ் தெரியாதவங்களும் இருக்காங்க, தமிழ் பேசுறவங்க எல்லாருமே தமிழர்களும் ஆகிட மாட்டாங்க. மீதி 1% விரல் விட்டு எண்ணிடலாம் நம்ம தமிழர்கள. அவங்க இந்த துறையில அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா இருக்காங்க. பெரும்பாலும் வில்லனா, சைட் ரோல்ல, இல்லைன்னா அடி ஆட்களா தாங்க நடிக்கிறாங்க. இப்போ உடனே ஒரு கூட்டம் வந்து கிளம்பிட்டோம். இவன் வந்து மொழிவரி பிடிச்சு இருக்கா, எப்படி பேசுறா பாருங்க, ஏன் தமிழர்கள்லாம் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு நடிக்கலையா, ஏன் இப்படி மொழிவரி பிடிச்சிருக்கீங்கன்னு நீங்க கேட்கலாம். ஆனா உங்களுக்கு எல்லாம் நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பிறமொழியாளர்கள் இங்க படம் எடுக்கிறதுலயோ இல்ல நடிக்கிறதுலயோ பிரச்சனை இல்லைங்க. ஆனா சமூகத்தை சீர்குலைக்கிற மாதிரியான கதைகளை தொடர்ந்து எடுக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஹீரோ அப்படின்னாலே சிகரெட் பிடிப்பாரு, தண்ணி அடிப்பாரு, போதைப் பொருளை பயன்படுத்துவாரு, கொலை பண்ணுவாரு, திருடுவாரு, இவருதான் ஹீரோ அப்படின்னு காட்டுறாங்க. அதே மாதிரி கலாச்சாரத்தை சீர்குலைக்கிற மாதிரி பெண்கள் வந்து சிகரெட் பிடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, பப்ல வந்துட்டு அரை குறையுமா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆடுவாங்க அப்படின்னு தாங்க காட்டுறாங்க. மொத்தத்துல பெண்களை ஒரு கவர்ச்சி பொருளா காட்டி காசு பாக்குறாங்க. இதுல இன்னும் கொடுமை என்னன்னா, தமிழினத்துக்கு எதிரான படங்களை எடுத்து நம்மளை பார்க்க வச்சு அதையும் காசு பாக்குறாங்க. அப்படிதாங்க ஃபேமிலி மேன், கிங்டம், ஜாட் போன்ற மூவிகள்லாம் இங்க ரிலீஸ் ஆச்சு. அதாவது இப்ப படம் எடுக்கிறவன் ஒரு தமிழனா இருந்தா இந்த மாதிரி படம் எல்லாம் எடுக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு வலிக்கும். இது மட்டும் இல்லைங்க, வேற மாநிலத்துல தமிழினத்துக்கு எதிரான படங்கள் எடுப்பாங்க, அதுவும் இங்க தமிழ்நாட்டுல ஈஸியா ரிலீஸ் ஆயிடுது. காரணம் என்னன்னா, இங்க நடிகர் சங்க தலைவர்ல இருந்து படத்தை விநியோகம் பண்ணக்கூடிய முதலாளி வரைக்கும் பிற மொழியாளர்களா தான் இருக்காங்க. அட இவ்வளவு ஏங்க, மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் அவங்கவுங்க மாநில மொழிகள்ல தான் நடிகர் சங்கம் பேர் இருக்கு. ஆனா இங்க தமிழ்நாடு நடிகர் சங்கம் அப்படின்னு நமக்கு பேர் வைக்க உரிமை இல்லையே. இங்க தென்னிந்திய நடிகர் சங்கம் தானே இருக்கு. முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா பிற மொழியாளர்களா இருந்தாலும் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல பாடல் வரிகள், வசனம் எல்லாம் எழுதுனாங்க. ஆனா இப்ப தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆங்கிலம் கலந்து பாடல் வரிகள் எழுதுறாங்க, பாடுறாங்க. அது கேட்க நல்லாவாங்க இருக்கு, கடத்து கத்துற மாதிரி இருக்கு. சினிமா துறை பிற மொழியாளர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால நம்ம தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது உண்மைதான். ஆனா இதுல நீங்க இன்னொரு விஷயமும் கவனிக்கணும். நாம வாய்ப்பு கொடுக்கிற இடத்துல இல்ல, வாய்ப்பு கேட்கிற இடத்துல இருக்கும். இதுவே அபலந்தாங்க. அதே மாதிரி நாம இந்த தொழில இல்லாம போனதுக்கு காரணம் இன்னொன்னு இருக்கு. அதாவது கூத்தாடி அப்படின்னாலே ஏதோ இழிவான தொழில் அப்படின்ற மாதிரி நம்ம மனசுல விதைச்சு நம்ம முன்னோர்கள் செய்து வந்த தொழில இருந்து வெளியேற்றிட்டாங்க. உலகிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய துறை எதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப சினிமா துறை தாங்க. அவங்க எல்லாம் இப்ப கோடியில புரள்றாங்க, நாம தெரு கோடியில புரள்றோம். செலிபிரிட்டின்னு யார் வந்தாலும் சரி, கூட்டம் கூட்டமா போய் வேடிக்கை பாக்குறதும், அதுல ஒருத்தனை தலைவனா தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறது என்ன, அவனுக்கு கட்டோட வைக்கிறேன், பாலை ஊத்துறேன்னு தனக்கு தானே பாலை ஊத்திக்கிறதுமா இருக்கு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. சரி, நம்ம தமிழர்கள் சினிமா துறையில இல்ல, அப்ப எல்லாரும் படிச்சு பெரிய பெரிய துறைகளான சீஃப் செக்ரட்டரி, IAS, IPS, DGP அப்படின்ற துறைகள்ல இருக்காங்களோன்னு பார்த்தா இல்ல. பெரும்பாலானவங்க பிறமொழிக்காரங்களா தான் இருக்காங்க. சரி, அடுத்த கேட்டகரியான பள்ளி கல்வித்துறையில ஒரு முக்கியமான பொறுப்பு, இல்ல யூனிவர்சிட்டிஸ்ல முக்கியமான பொறுப்புல இருக்காங்கன்னா அங்கேயும் பிறமொழிக்காரங்க தான் இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல அங்க பிறமொழிக்காரங்க மட்டும்தாங்க இருக்காங்க. அடுத்ததா பேங்க் செக்டர்ஸ்ல பார்த்தா அங்க தமிழ் மொழி பேசக்கூடிய பிறமொழிக்காரங்க, தமிழ் தெரியாத ஹிந்திக்காரங்க, இவங்க தான் பெரும்பாலானவங்க இருக்காங்க. அப்ப அட்லீஸ்ட் டாக்டரா இன்ஜினியராவது இருக்கீங்களாப்பா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் பெரும்பாலானவங்க பிறமொழிக்காரங்க தான் இருக்காங்க. ஏன், நீட்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்த பிறகு இங்க தமிழ்நாட்டுல டாக்டர் படிக்கிறவங்களே பிறமொழிக்காரங்களா தான் இருக்காங்க. இப்படியே ஒவ்வொரு துறையும் லிஸ்ட் போட்டு பார்த்தா
தமிழர்களையே காணுங்க, எங்கதானா போனீங்கன்னு பார்த்தா எல்லா துறையிலயும் இருக்கக்கூடிய லாஸ்ட் கேட்டகரி ஒர்க்கு, இல்லைன்னா பியூனா, இல்ல கிளீன் பண்றவங்களா இருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா எல்லா துறையிலயும் புரோக்கர் வேலை நம்ம ஆட்கள் தாங்க பாக்குறாங்க. சரி, அரசியல்லையாவது கோலோச்சி இருக்காங்களா தமிழர்கள்னு பார்த்தா, காமராசருக்கு அப்புறம் 50-60 வருஷமா நம்மள ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் எல்லாருமே பிறமொழியாளர்கள் தாங்க. அப்படியே அரசியல் செய்ய வந்த முக்கியமான 2 தலைவர்களும் 2 திராவிட கட்சிகளுக்கு முட்டு கொடுத்து நின்னுட்டாங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனருக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்குக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். இப்ப அவங்களும் தமிழர் இல்ல, தெலுங்கர் தான் அப்படின்ற ஒரு அலிகேஷன்ஸ் அவங்க மேல இருக்கு. அது அவங்க தான் சொல்லணும், அவங்க தமிழரா தெலுங்கரான்னு. ஏன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க சாதியை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அடையாளத்தை திட்டமிட்டு இந்த திராவிடர்கள் மறைச்சிட்டாங்க. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. அதனால இங்க தமிழ்நாட்டுல தமிழர் யாரு தெலுங்கர் யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. சரி, அப்படியே இந்த தமிழர்கள் அரசியல்ல எங்கதான்ப்பா இருக்காங்கன்னு பார்த்தா, நாங்க 50 வருஷமா பரம்பரையா திமுகவுக்கு தான் வாக்களிக்கிறோம், இல்ல பரம்பரையா அதிமுகவுக்கு தான் வாக்களிக்கிறோம்னு இப்படி பிறமொழியாளர்களுக்கு போஸ்டரை ஒட்டிக்கிட்டோம், வாழ்க்கை கோஷம் போட்டுக்கிட்டோம், அடிமையா கிடந்து வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் சாதியாவோ மதமாவோ பிரிஞ்சு லெட்டர் பேட் கட்சியா இருக்காங்க, இல்லைன்னா சாதிக்கு ஒரு சங்கம்னு ஆரம்பிச்சுக்கிட்டு சாதிய தலைவரா இருக்காங்க. யாராவது காசை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கை கோஷம் போட்டுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டுறாங்க. சரி, நிதி எதுவும் கொண்டாந்தீங்களா? நிதி கொண்டாடலாம், மனு தான் கொண்டாடுறேன் தலைவரே. மனு மட்டும் தானா? மனுவை மட்டும் வச்சு நாக்கு பிடிக்கவா? அடுத்து நிதி இல்லாம தான் மிதி. ஆனா இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே ஆகச்சிறந்த தலைவர் மேதகு பிரபாகரனுக்கு பிறகு ஒரே ஒருத்தர் இருக்காரு. அவரும் தமிழ்நாட்டுல தாங்க இருக்காரு. வேற யாரும் இல்ல, நம்ம அண்ணன் சீமான் தான். அதாவது இவரு மட்டும்தாங்க மக்களுக்கும் மண்ணுக்குமான அரசியலை செஞ்சு மக்களை விழிப்புணர்வு பண்ணி 36 லட்சம் வாக்காளர்களால அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நேர்மையான முறையில வளர்ந்து நிக்கிறாருங்க. இவரோட வளர்ச்சியை எப்படியாவது தடுத்துடணும்னு இவரை ஒரு சாதியவாதியாவோ இல்ல பிற்போக்குவாதியாவோ கட்டமைச்சிருக்கிற துடியா துடிக்கிறதுல தமிழர்களும் இருக்காங்கன்றதாங்க வெக்க கேடு. 25 வருஷமா என் கூட இருந்தவர் யாருன்னு நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆட்கள்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம அவங்களுக்கு ஒரு வாழ்த்தை போட்டு போங்க. சரி, என்னம்மா எல்லா கட்சியை பத்தி பேசினேன், ஆனா இப்ப புதுசா ஆரம்பிச்ச கட்சியை பத்தி எதுவுமே பேசலையே நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது. யாரால இந்த தமிழ்நாடு நாசமா போச்சோ அதே திராவிட தலைவர்களை தூக்கி வச்சுக்கிட்டு தமிழர்களை ஏமாத்தி அரசியல் செய்ய வந்த இன்னொரு திராவிட கட்சி தாங்க இது. அதாவது இந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்ல இருந்து முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய எல்லாருமே தெலுங்கர்களா இருக்காங்க. குறிப்பா கட்சி தலைவர் விஜய் அவர்களுடைய அம்மா ஹைதராபாத்தை பூர்வீகமாக கொண்ட தெலுங்கர். அவருடைய அப்பா ராஜபக்ஷ வகையரா தண்டி தெலுங்கர்னு சொல்லப்படுது. அதனாலதான் இவரு இங்க தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிச்ச உடனே ராஜபக்ஷயோடைய மகன் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. சரி, அரசியல்ல தமிழர்கள் இல்ல, அப்ப எல்லாருமே பிசினஸ் பண்ணி பெரிய பெரிய தொழிலதிபர்களா இருக்காங்களோன்னு பார்த்தா ஒரு சில பேர் தாங்க இருக்காங்க. பெரும்பாலானவங்க மார்வாடிஸ், ரெட்டியாஸ், நாயுடு, நாயர் இவங்க எல்லாம் தான் இருக்காங்க. அதே மாதிரியே அரசியல்ல இருக்கக்கூடிய பிறமொழியாளர்களும் கல்வி நிறுவனங்கள் எல்லாத்தையும் கட்டி பெரிய பெரிய ஜாம்பவான்ஸா இருக்காங்க. அப்ப இந்த பிசினஸ் கேட்டகரியில் நம்ம ஆட்கள் எங்கடான்னு பார்த்தா சிறிய தொழிலான ஹோட்டல், அப்புறம் மல்லிகை கடை, ஒர்க் ஷாப், வெல்டிங் ஷாப், அயன் பண்ற கடை, முடி வெட்டுற கடை, இந்த மாதிரி கடையெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி விவசாயம், அப்புறம் ஆடு மாடு வளர்க்கறதெல்லாம் செஞ்சுட்டு வந்த இந்த தொழிலையும் இழிவான தொழில், பிற்போக்குத்தனம்னு விட்டுட்டு வேலை கிடக்குது. வேலை நம்ம கவுர்ல என்ன வருது? கிராமங்கள்ல இருந்து வெளியேறி நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல நல்லா டிப்டாப்பா ஷர்ட், பேண்ட், டை, ஷூ எல்லாம் மாட்டிட்டு வேலைக்கு போறதுதான் கௌரவம்னு நினைச்சுக்கிட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாவும், டெலிவரி பாய்ஸாவும், இல்ல டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல சேல்ஸ்மேனாவும் இருக்காங்க. இவங்களுக்கு பேர் தான் இஎம்ஐ பாய்ஸ். இவங்க எல்லாரும் எப்படின்னா காரு, 2 வீலர், ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாத்தையுமே இஎம்ஐல வாங்கிட்டு வாழ்க்கையே இஎம்ஐல தாங்க வாழ்வாங்க. அதாவது காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படின்ற மாதிரி காலமெல்லாம் இஎம்ஐயில் வாழ்க அப்படின்னு இவங்க இருப்பாங்க. எந்த தொழில கௌரவம் விட்டாங்களோ அதே தொழில தாங்க இப்ப கார்பரேட் கம்பெனி எடுத்து நடத்துது. இப்ப இந்த கார்பரேட் முதலாளிகள் நடத்தக்கூடிய இந்த நிறுவனங்கள்ல நம்ம தமிழர்கள் தொழிலாளியா இருக்காங்களான்னு பார்த்தா இல்ல, அங்க ஹிந்திக்காரங்க தான் தொழிலாளியா இருக்கான். அப்ப எங்க தாண்டா என் தமிழன் அப்படின்னு போய் பார்த்தா ஒரு கூட்டம் குடிக்கிறதையே தொழிலா செஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு கூட்டம் வெளிநாட்டுல ஒட்டகம் மேய்க்கிறதையும் கக்கூஸ் கழுவுறதையும் கௌரவம் நினைச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இன்னொரு கூட்டம் இங்க 100 நாள் வேலை திட்டத்துல இருக்காங்க.
கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தா, இத்தனை ஆண்டு காலம் நம்மள முட்டாளாக்கி நாம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் நாம என்ன செய்யணும்ன்றத தீர்மானிச்சு சுய தொழிலா இழிவான தொழில், விவசாயம் சார்ந்த தொழிலா பிற்போக்குத்தனம் அப்படின்னு நம்மளுடைய சிந்தனையில அதை ஊட்டி நாம செஞ்சுட்டு இருந்த தொழில இருந்து நம்மளை வெளியேற்றி கார்ப்பரேட் கம்பெனிகள் உள்ள வர்றதுக்கு அயராது பாடுபட்ட அந்த புண்ணியவாதிகள் யாருன்னு தெரிஞ்சா அவங்களுக்கும் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு வார்த்தை போட்டு விட்டுருங்க. இந்த காணொலி மூலயமா நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்றது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சிக்காத சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து திட்டுவீங்க. நீங்களும் புரிஞ்சுக்கிற வரைக்கும் என்னுடைய பணி அயராது தொடரும். இந்த காணொலியில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் நல்லா இருக்கு, மக்கள் கிட்ட போய் சென்றடையணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஷேரும் எனக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். மீண்டும் ஒரு காணொலியில உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.